ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாதாம் லட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க காலையில் டிஃபனே எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பாதாம் பாதி, முந்திரி பாதி, பிஸ்தா பாதி, வால்நட் பாதின்னு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 100 கிராம் எள் எடுத்திருக்கேன். எள் சொல்லவே தேவையில்லை, அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேரிச்சம்பழத்தை அதோட கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது 4 தான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாதாம் அப்படியும் பவுட்ரு பண்ணலாம், ஆனால் சரியாக பவுடர் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணோம்னா சீக்கிரம் பவுடர் ஆயிரும். பாதாமில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களும் பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாதாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை இதோட சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு அந்த பட்டுன்னு தெரிக்கிற சவுண்டு வரும். ஸோ அது வந்துச்சுன்னா எள்ளு சீக்கிரம் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் வறுபற்ற விடாதீங்க, அதுக்கப்புறம் கரிஞ்சு போய் அந்த ஸ்மெல் வந்து லட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த எள்ளு ஸ்மெல் பிடிக்காதவங்க நம்ம எள்ளு ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் பாதாம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ பாதாமும் எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. அது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம நல்லா பவுடர் மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப அரைய விட்டுட்டோன்னா அந்த பாதாம்லேருந்து எண்ணெய் விட ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி பவுடர் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சை, நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டேட்ஸில் கூட பாதி அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் டேட்ஸ் எடுத்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வெளியே வந்து ஒரு 10 டேஸ் வரையும் வெளியே வச்சிங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பூசணம் பருத்த ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த் வரை இருக்கும். பட் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்கிறனால நம்ம அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு வீக் ஃபுல்லாக வரும். ஸோ இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சி நம்ம கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நான் வந்து இதை பீசஸாக கட் பண்ணலான்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.